அனைவருக்கும் வணக்கம். நம்மளுடைய வீட்டில் பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு 3 செடிகள் வளர்ப்பது அப்படிங்கிறது நமக்கு நல்ல ஒரு அதிர்ஷ்டத்தையும், செல்வ கடாட்சத்தையும், சுபிட்சத்தையும் கொடுக்கும் அப்படிங்கிறது ஒரு உன்னதமான கருத்து. இந்த செடிகளை நம்ம தொடர்ந்து வீட்டில் வளர்ப்பவர்களுக்கு தெரியும். அதுவும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா, இப்போ எல்லாருடைய வீட்லேயும் இருக்கக்கூடிய ஒரு பிரபலமான செடின்னு பார்த்தீங்கன்னா மணி பிளான்ட். இப்படி மணி பிளான்ட்டு, கற்றாழை செடி, அதற்கப்புறம் துளசி, இந்த 3 செடியும் நம்மளுடைய வீட்டில் எப்படி எந்த மாதிரி வளர்ப்பதுனால என்ன பலன் கிடைக்கும், எவ்வாறு அதை சரியான திசையில் வைத்து வளர்க்கணும் அப்படிங்கிற எல்லா தகவலையும் இன்றைய பதிவில் நம்ம தெரிந்து கொள்ளலாம். உங்களுடைய வீட்டில் நீங்கள் இந்த 3ல் எந்த ஒரு செடியை வளர்க்குறீங்களோ அந்த செடிக்கான தகவல்களை முழுவதுமாக தெரிந்து கொண்டு வளர்க்கும் பொழுது அதற்குண்டான பலன் நமக்கு அப்படியே வந்து சேரும் அப்படிங்கிறதான் நிதர்சனமான உண்மை. வாங்க இந்த 3 செடிக்கான பலன்களை நம்ம தெரிந்து கொள்ளலாம். எந்த திசையில் வைத்து வளர்க்கணும் அப்படிங்கிறதையும் தெரிந்து கொள்ளுங்கள். நம்மளுடைய சேனலுக்கும் முதன்முறையாக வரவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காமல் உங்களுடைய நண்பர்களுக்கும் இந்த பதிவானதை பகிர்ந்து கொள்ளுங்கள். முதல் செடி பார்த்திங்கன்னா மணி பிளான்ட் செடி தான். மணி பிளான்ட் செடியை வளர்ப்பவர்கள் அதை கண்ணாடி போன்ற அந்த கண்ணாடியிலே பார்த்திங்கன்னா செடி உள்ளே நம்ம தண்ணீர் ஊற்றி வளர்க்குற மாதிரி வைப்பது நல்ல பலனை கொடுக்கும் அப்படிங்கிறது. இதுலேயும் வளர்க்கலாம், தொட்டிலையும் நம்ம மணல் போட்டு கூட வளர்க்கலாம். இந்த மணி பிளான்ட் செடியின் வேர் பகுதி வெளியில் இருப்பவர்களுக்கு தெரியும்படியாக இருந்தால் அது பார்த்திங்கன்னா நமக்கு அதிர்ஷ்டமான ஒரு செடியாகவே மாறுகிறது. அதாவது இப்போ குறிப்பாக பார்த்திங்கன்னா நம்ம சமையல் செய்கின்ற அந்த சமையல் அறையில் பெண்கள் எப்பொழுதுமே அந்த மணி பிளான்ட் செடியை பார்த்து கொண்டே இருப்பது அவர்களுக்கு நல்ல ஒரு சுபிட்சத்தை கொடுத்து கொண்டே இருக்கும் அப்படிங்கிறதான். இந்த கண்ணாடி பவுல் பிளாஸ்டிக்காக இருந்தாலும் சரி, இல்லை கண்ணாடி பவுலும் பார்த்தீங்கன்னா வெள்ளையில் எப்பொழுதும் சாதாரணமாக இருக்கக்கூடிய அந்த கண்ணாடி பவுல், இல்லைனா வெளிர் நீலம், இல்லைனா பச்சை நிறத்தில் இருக்கக்கூடிய பாட்டில்கள் போன்றவற்றில் நம்ம வளர்ப்பது அதிர்ஷ்டத்தை நமக்கு அள்ளித்தரும் என்பது ஒரு நம்பிக்கை. உங்களுக்கு பாட்டிலில் வளர்த்தும் சரியான அந்த பலன்கள் கிடைக்கல, பணவரவு அப்படிங்கிறது சரியாக உங்களுக்கு இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் தொட்டிலையும் வளர்க்கலாம். இப்படி நீங்கள் தொட்டியில் வளர்க்கும் பொழுது வாரத்திற்கு வெள்ளிக்கிழமை மட்டும் பார்த்தீங்கன்னா அந்த மணி பிளான்ட் செடியில் நம்ம 2 ஸ்பூன் இந்த காய்ச்சாத பாலை தண்ணியில் சேர்த்து ஒரு காலையில் வெள்ளிக்கிழமையில் பார்த்தீங்கன்னா 6 மணிலேருந்து 7 மணிக்குள்ளே 2 ஸ்பூன் காய்ச்சாத பாலை எடுத்து இந்த தண்ணீரோடு ஒரு சொம்பு தண்ணீர் நம்ம ஊற்றுறோம்னா அதில் கலந்து அந்த மணி பிளான்ட் செடியில் ஓம் ஸ்ரீ ஓம் அப்படிங்கிற இந்த மந்திரத்தையுமே கூறிவிட்டு நம்ம பணவரவிற்காக மனதில் வேண்டிக் கொண்டு இந்த மணி பிளான்ட் செடிக்கு தண்ணீர் ஊற்றுவது நல்ல பலனை நமக்கு விரைவாக கொடுக்கும் என்பது ஆன்மீக ரீதியான ஒரு உண்மையாக இருக்கின்றது. நம்பிக்கை இருந்து நம்பிக்கையோடு நம்ம இந்த செடிகளை வளர்க்கும் பொழுது நன்மையே நமக்கு நடக்கும் அப்படிங்கிறதான். மணி பிளான்ட்டை பொறுத்தவரை பார்த்திங்கன்னா அதற்கு அதிக அளவு சூரிய ஒளி தேவை கிடையாது. எனவே வீட்டிற்குள்ளே கூட பார்த்திங்கன்னா நம்ம தாராளமாக வளர்க்கலாம். ஒரு முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா, நீங்கள் இப்போ பாட்டில்களில் அதாவது தண்ணீர் மட்டுமே வெளியே தெரியும்படி நீங்கள் மணி பிளான்ட் செடியை வளர்க்குறீங்கன்னா தினம்தோறுமே அந்த தண்ணீரை நீங்கள் மாற்றி விடுவது நல்லது. ஏன்னா தினம்தோறும் நம்ம மாற்றாமல் அந்த தண்ணீரானது அழுக்கு படிந்து போய் அதில் நுண்ணுயிரிகள் சேர்ந்து விட்டது என்றால் நம்ம செய்கின்ற ஏதாவது ஒரு விஷயங்கள் பார்த்திங்கன்னா நமக்கு அந்த இடத்துல நமக்கு மன உளைச்சலை ஏற்படுத்தும். அதாவது பெண்கள் அந்த இடத்துல சமையல் செய்து கொண்டு இருந்தாலும் சரி, அவர்களுக்கு ஒரு எதிர்வினையை கிளப்பும். நீங்கள் அன்றாடம் அந்த செயலை நீங்கள் மாற்றிக்கிட்டே இருக்கும் பொழுது, தண்ணியை மாற்றிக்கிட்டே நீங்கள் செய்யும் பொழுது உங்களுக்கான அந்த அதிர்ஷ்டங்கள் அப்படியே இருந்து கொண்டே இருக்கும் அப்படிங்கிறதான் நிதர்சனமான உண்மை. எப்போதும் நீங்கள் காலையில் எழுந்திருக்கும் பொழுது ஒரு பச்சையான ஒரு விஷயத்தை, பச்சை கலரில் இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை நம்ம பார்த்து எழுந்திருப்பது நமக்கு நல்ல பலனை கொடுக்கும் அப்படின்னு சொல்லுவது. உங்கள் வீட்டில் நீங்கள் தூங்கி எழுந்திருக்கின்ற அந்த இடத்துல கூட பார்த்தீங்கன்னா மணி பிளான்ட்டை நீங்கள் வைத்திருப்பது நல்ல ஒரு பலனை கொடுக்கும். நீங்கள் காலையில் எழுந்த உடனே மணி பிளான்ட் செடியை பார்த்து விட்டு அதற்கப்புறம் உங்களுடைய வேலைப்பாடுகளில் ஈடுபடுவது உங்களுக்கு நல்ல வெற்றியையும் அதிர்ஷ்டத்தையும் தேடித்தரும் அப்படிங்கிறதான் நிதர்சனமான உண்மை. நீங்கள் உங்கள் வீட்டில் மணி பிளான்ட் செடியை வைக்கிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் பார்த்தீங்கன்னா எந்த திசையில் வைத்தால் நல்ல பலன் கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா தென்கிழக்கு மூலையில் சின்னதாக ஒரு தொட்டி வைத்து அந்த தொட்டியில் மணி பிளான்ட் செடியை வைத்து தண்ணீர் ஊற்றி வளர்ப்பது நமக்கு சிறந்த பலனை கொடுக்கும். மணி பிளான்ட் செடி பார்த்திங்கன்னா குட்டியாக அழகாக இருப்பது அதுதான் நமக்கு சுபிட்சத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறார்கள். நம்ம மணி பிளான்ட் செடியை வளர்க்க ஆரம்பித்து விட்டாலே நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாகவே ஒரு முன்னேற்றங்களும் ஒரு நேர்மறை ஆற்றல்களும் நம்ம உணர ஆரம்பித்து நமக்கு நல்லபடியான ஒரு பணவரவு அப்படிங்கிறது கிடைக்க ஆரம்பிக்கும். மணி பிளான்ட் கொஞ்சம் வீட்டில் பார்த்திங்கன்னா வைத்த உடனே அதிகமாக அந்த காசு சேர விட உங்களுக்கு தொடங்கி விட்டது. இந்த மணி பிளான்ட் செடியை இன்னும் தண்ணீர் ஊற்றி நன்றாக வளர்ப்போம், வீட்டை
சுற்றி அந்த கொடி போல் படர விடுவோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா அதிகமாக நம்ம பேராசைப்படக்கூடாது. இந்த சின்ன செடியை பெரிய கொடியாக மாற்றி நிலைவாசலில் கேட்டில் பார்த்திங்கன்னா சுற்றி வைப்பது, பால்கனியில் தொங்க விடுவது, வீட்டிற்குள்ளேயே இந்த கொடியை பார்த்திங்கன்னா படர விடுவது போன்ற தவறை மட்டும் ஒருபோதும் செய்யப்படக்கூடாது. அதாவது அதிகமாக நம்ம மணி பிளான்ட் செடியை வளர்த்தா நமக்கு அதிகமாக அந்த பணங்காசுகள் வரும் அப்படிங்கிற அந்த நோக்கத்தில் நம்ம இருக்கக்கூடாது. இது பார்த்திங்கன்னா ஒரு நேர்மறை ஆற்றலாம் நமக்கு தரக்கூடியது. அதனால் சின்னதாக உங்கள் வீட்டில் பார்த்திங்கன்னா நம்ம சமையல் அறையிலையும் அடுத்து நீங்கள் காலையில் கண் விழித்து பார்க்கக்கூடிய இடத்துலையுமே நீங்கள் வைப்பது நல்ல ஒரு பலனை கொடுக்கும். அதை தவிர்த்து வீடு முழுவதும் நம்ம கொடியாக படர விடணும் அப்படிங்கிற அந்த ஆசையில் நம்ம வளர்க்கக்கூடாது. இந்த கொடி பார்த்திங்கன்னா கேதுவின் காரகத்துவமாக சொல்லப்பட்டுள்ளது. அளவோடு காசு வரட்டும் நல்லது. பெரிய அளவில் கொடியை வளர்த்து நிறைய பணங்காசு வந்தால் அந்த காசுக்கு பின்னால் மனக்கஷ்டமும் துன்பங்களும் துயரங்களும் நமக்கு வரப்போகிறது என்று தான் அர்த்தம். அதாவது அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சு. பெரியவர்கள் எந்த விஷயத்தையுமே பார்த்திங்கன்னா சும்மா சொல்லவில்லை. அதனால் அளவுக்கு மீறி ஆசைப்பட்டு உங்கள் வீட்டில் பார்த்திங்கன்னா மணி பிளான்ட் செடியை இப்படி கொடி போல் படர விட்டு இருக்கீங்கன்னா பணம் வருவதற்கு பின்னால் ஒரு பிரச்சனையும் வரும் அப்படிங்கிறத நினைவில் கொள்ளுங்கள். மணி பிளான்ட் இப்படி படருவதற்கு முன்பு வீட்டில் பெண்கள் பார்த்திங்கன்னா நிலை எப்படி இருந்தது, இந்த அளவுக்கு மணி பிளான்ட் செடி படர்ந்து பின்பு வீட்டில் பெண்கள் மனநிலை எப்படி இருக்கிறது, பெண்களின் ஆரோக்கியம் எப்படி இருக்கிறது என்பதையும் கொஞ்சம் கவனித்து பாருங்கள். நம்ம நிறைய அந்த மாதிரி செடியை வாங்கி வளர்க்குறோம். நமக்கு பணம் சேர்க்கை நிறையா இருந்தாலும் மருத்துவ ரீதியான செலவுகள் அப்படிங்கிறது அதிக அளவில் இருக்கும். அந்த மணி பிளான்ட் செடியை பார்த்திங்கன்னா வெட்டி சின்ன செடியாகவே மாற்றி விடுங்க. பிறகு பாருங்கள் வீட்டில் பார்த்திங்கன்னா என்ன அந்த பணமும் ஆரோக்கியமும் நமக்கு எப்பொழுதுமே அளவோடு சீராக இருக்கும். வீட்டில் அந்த சந்தோஷமும் நமக்கு தேவையான அளவு நிலைத்து இருக்கும் அப்படிங்கிறதான். பெண்களின் மனநிலையும் அந்த வீட்டில் நன்றாகவே இருக்கும் அப்படிங்கிறது. இது பார்த்திங்கன்னா மணி பிளான்ட் செடி மூலமாக வாஸ்து ரீதியாக சொல்லப்பட்டுள்ள ஒரு குறிப்புகள் தான். இல்லை உங்களுக்கு செடி நீங்கள் கொடியாக வளர்த்தாலும் உங்களுக்கு படர்ந்து அந்த கொடி மாதிரி படர்ந்தாலும் நாங்கள் நல்லா தான் இருக்கோம், எங்களுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லைனாலும் பரவாயில்ல. இல்லை பிரச்சனைகள் அதற்கப்புறம் உங்களுக்கு இந்த மாதிரி மாற்றங்கள் நிகழ்ந்தது என்றால் நீங்கள் அதை கொஞ்சம் கட் பண்ணி சிம்பிளாக அழகாக வளர்த்துக்கிட்டாலே போதுமானது தான். எனவே மணி பிளான்ட் செடி வீட்டில் வைத்திருப்பவர்கள் இந்த தவறுகளை செய்கிறீங்களான்னு பாருங்கள். இல்லாதவர்கள் புதிதாக நீங்கள் வாங்கி வளர்க்க போகிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் இதை முழுவதுமாக தெரிந்துவிட்டு வாங்கி வைத்து பாருங்கள். தினமும் நீங்கள் பாட்டிலில் அதாவது வேறு வெளியில் தெரிகிற மாதிரி கண்ணாடி போல் வைக்கிங்கன்னா கட்டாயம் தினமுமே தண்ணீர் மாற்றி விட வேண்டும். தொட்டியில் வளர்க்குறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் பார்த்திங்கன்னா வாரத்தில் அந்த வெள்ளிக்கிழமையில் மட்டும் காலையில் 6 மணிலேருந்து 7 மணிக்குள்ளே பார்த்திங்கன்னா மேல் சொன்ன மடி அதை ஒரு சொம்பு தண்ணீர் நம்ம தண்ணி ஊற்றுறோம்னா அதில் பார்த்திங்கன்னா 2 ஸ்பூன் அதாவது காய்ச்சாத பாலையும் சேர்த்து ஊற்றுவது நமக்கு நல்ல ஒரு பலனை கொடுக்கும். ஓம் ஸ்ரீம் ஓம் அப்படிங்கிற அந்த மந்திரத்தையும் உச்சரிங்க. அந்த மந்திரத்தின் மூலமாக பார்த்திங்கன்னா அந்த செடிக்கு ஒரு சக்தி உருவேற்றி அது நமக்கு பலன்களை அள்ளித்தரும் அப்படிங்கிறதான் நிதர்சனமான உண்மை. அதற்கப்புறம் பார்த்திங்கன்னா கற்றாழை செடி அப்படிங்கிறதும் நம்ம வீட்டிற்கு மிகப்பெரிய நல்ல ஒரு தெய்வீக அருளை கொடுக்கக்கூடிய ஒரு செடியாகவே பார்க்கப்படுகிறது. கற்றாழை செடியை சரியான திசையில் நடுவது மகிழ்ச்சி, செழிப்பு மற்றும் நல்ல அதிர்ஷ்டத்தை அதிகரிக்கக்கூடியதாக இருக்கின்றது. அதே நேரத்தில் எதிர்மறை ஆற்றல் வீட்டை விட்டு வெளியேறுவதில், நேர்மறை ஆற்றலையும் அது உட்கிரகிக்கிறதுல நம்மளுக்கு கற்றாழை செடி பார்த்திங்கன்னா மிகவும் முக்கியம் வாய்ந்த ஒரு செடியாக கருதப்படுகிறது. கற்றாழை செடி பெரும்பாலும் எல்லார் வீட்லேயுமே நம்ம வளர்க்கக்கூடியதாக இருப்போம். அதை நம்ம முகத்தில் பூசுவதனால பார்த்திங்கன்னா முகமும் பளபளப்பில் வரக்கூடியதாக இருக்கும். வாரத்திற்கு ஒரு முறை பார்த்திங்கன்னா கற்றாழை செடியை நம்ம நன்கு தேய்ச்சி இப்போ வெயில் காலங்களில் நம்ம குளிப்பது மிகவும் சிறப்பு வாய்ந்த ஒன்றாக இருக்கும். ஆன்மீகத்தை தாண்டி உடல் ஆரோக்கியத்திற்கும் கற்றாழை செடி பார்த்திங்கன்னா மிகவும் விசேஷமானதாக இருக்கின்றது. முன்றைய காலத்தில் பார்த்திங்கன்னா கற்றாழை செடியை வீட்டில் வளர்க்கக்கூடாது அப்படின்னு கூட சொல்லுவாங்க. அதற்கான காரணத்தையும் நம்ம இந்த பதிவில் தெரிந்து கொள்ளலாம். கற்றாழை செடியை எந்த திசையில் வச்சா அதன் மூலியமாக நமக்கு எப்படி மகிழ்ச்சிகள் கிடைக்கும் அப்படிங்கிறது நம்ம இதில் தெரிந்து கொள்ளலாம். நம்ம சேனலுக்கு புதுசாக வர்றவங்க நம்ம சிவன் கோயில் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மறக்காமல் உங்களுடைய நண்பர்களுக்கும் இந்த பதிவானதை பகிர்ந்து கொள்ளுங்கள். கற்றாழை செடியை பார்த்திங்கன்னா முந்தைய காலத்தினர், அதாவது நமக்கு முன்னாடி வாழ்ந்தவர்கள் பார்த்திங்கன்னா வீட்டில் வளர்க்கக்கூடாது என்று கூறி வந்தனர் ஒரு சிலர். கற்றாழை செடியில் இருக்கக்கூடிய நற்குணங்கள் ஏராளம். ஆரோக்கிய ரீதியாகவும் மருத்துவ ரீதியாகவும் பார்த்திங்கன்னா அதிக அளவு பயன்படுத்தப்படும் இந்த கற்றாழை
நன்மை தரும் மூலக்கூறுகள் அதிகம் காணப்படுகின்றன. இதனால் தான் இதை அதிகளவு வளர்த்தும் வருகின்றனர். ஆனால் வீட்டில் இதை வளர்க்கக்கூடாது என்பதற்கான காரணம் என்ன? மற்ற செடிகளைப் போல கற்றாழை அதிக அளவிற்கு கிளைகளை பரவுவது கிடையாது. அதாவது மற்ற செடிகளை பார்த்தா கூட நம்ம அதில் நிறைய கிளைகள் அப்படிங்கிறது வரும். ஆனால் கற்றாழை அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா செதிலாக அதற்கு இலையும் கிடையாது. சதை போன்ற ஒரு அமைப்பாக தான் இது வளரக்கூடியதாக இருக்கும். ஒரு அளவிற்கு மேலே அது இன்னொரு செடியாக வேர் விட ஆரம்பிக்கும். அருகருகே புதர் போல வளர துவங்கிவிடும். இதனால் பார்த்திங்கன்னா விஷ ஜந்துக்கள் வருவதற்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அப்படிங்கிறதுக்காக தான் முன்றைய காலத்தினர் பார்த்திங்கன்னா இதை அதிகமாக வளர்க்கலை. ஏன்னா அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா நம்ம கிராமப்புறங்களில் இப்போ உள்ள மாதிரி நிறைய ஆடம்பர வசதிகளோ இல்லை வாகனங்களோ இவ்வாறான எதுவுமே கிடையாது. அப்போ உயிரினங்கள் அப்படிங்கிறது அதிகப்படியாக வாழ்ந்து கொண்டு வந்தது. அப்போ விஷ ஜந்துக்கள் போன்ற நிறைய உயிர்களும் பக்கத்தில் அருகில் அந்த ஏரி குட்டைகளில் புதர்களில் வாழ்ந்து கொண்டு வரும். அப்போ அதனால் பார்த்திங்கன்னா நம்ம வீடுகளில் கற்றாழை செடி வளர்க்கும் பொழுது அதுலேயுமே புகுந்து விடும். அந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா முற்காலத்தில் அவ்வளோவா கரண்ட் வசதி லைட் அப்படிங்கிறதும் கிடையாது. இப்போ இருக்கிற நவீன வசதி பார்த்திங்கன்னா நம்ம அருகில் எந்த ஒரு விலங்குமே வர்றதுக்கு பயப்படுற அளவுக்கு நவீனமாகிவிட்டது. இப்போ இங்கே பூச்சி இதெல்லாம் நம்ம வீட்டில் அடைய போகுது. அதனால் பார்த்திங்கன்னா அந்த காலத்தில் கற்றாழை செடியை வளர்ப்பதற்கு பயந்து கொண்டு இருந்தனர். இப்போ உள்ள காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா அவ்வாறான விஷயங்கள் மிகவுமே குறைந்து விட்டது. நிறைய உயிரினங்கள் அழிந்து விட்டதுனால அருகில் நம்ம வீட்டுக்கு கூட எதுவுமே வருவது கிடையாது. அதனால தான் இப்போ உள்ள காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா நம்ம வீடுகளில் எல்லா வீடுகள்லையுமே நம்ம கற்றாழை செடியை வளர்த்து கொண்டு வருகிறோம். ஆனால் உண்மையிலே பார்த்திங்கன்னா கற்றாழையில் இருக்கக்கூடிய சத்துக்கள் பல விஷயங்களுக்கு நமக்கு பயன்படும். அருக்கொடையாக இருக்கின்றது. திருஷ்டிகள் கழிக்க கற்றாழையை வேருடன் பிடுங்கி பார்த்திங்கன்னா வீட்டு வாசலில் தொங்க விடுவதை நம்ம நிறைய வீடுகளில் பார்த்துருப்போம். இது நமக்கு எதிர்மறை ஆற்றல்களில் இருந்து நம்மளை விடுவிப்பதற்கு பயன்படுகிறது. கற்றாழையில் எதிர்மறை சக்திகளையும் துஷ்ட சக்திகளையும் ஈர்க்கக்கூடிய தன்மை உண்டு என்று ஆன்மீகத்தில் நம்பப்படுகிறது. அதனால தான் வீட்டு வாசலில் கற்றாழையை தொங்க விடுகின்றனர். அப்படி தொங்க விடுற கற்றாழையை பார்த்திங்கன்னா அது காற்றுல மிதந்து கொண்டு இருக்கும். நீண்ட நாட்களாக பார்த்திங்கன்னா அது காற்றை மட்டுமே உட்கொண்டு அப்படியே இருப்பதையும் நம்மளால் காண முடியும். ஏன்னா இது கற்றாழையை பார்த்திங்கன்னா நம்ம பிடுங்கி தொங்க விட்ட உடனே அது வாடி போகக்கூடாது. அப்படி வாடி போச்சுனாலே நம்ம தெரிந்து கொள்ளலாம் அந்த வீட்டில் எப்பேற்பட்ட எதிர்வினை ஆற்றல்கள் சூழ்ந்து இருக்கிறது, கெட்ட சக்திகள் இருக்கின்றதுன்னு. ஏன்னா அது முழுவதுமே அந்த கெட்ட சக்திகளை ஈர்க்கக்கூடியதாக இருக்கும். அப்போ நம்ம அதை தொங்க விடும்போது பார்த்திங்கன்னா உடனே வாடி விட்டுருச்சுன்னா அந்த வீட்டில் ஏகப்பட்ட இவ்வாறான எதிர்மறை ஆற்றல்கள் சூழ்ந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம உணர்ந்து கொள்ளலாம். அப்போ அதற்கான முறையான இறை வழிபாட்டுக்குள்ளே நம்ம இறங்கி அந்த துர்சக்திகளை நம்ம வீட்டிலேருந்து விரட்டி அடித்து விடணும். அதனால் கூட நம்ம வீட்டில் உள்ள மகிழ்ச்சிகள், சந்தோஷங்கள், நம்ம கிட்ட இருக்கிற செல்வ வளங்கள் எல்லாமே பறிபோயிருக்கும். எதிர்வினைகள் ஒரு இடத்துல சூழ்ந்து இருந்தாலே அந்த இடத்துல நமக்கு பார்த்திங்கன்னா எல்லாமே துன்பமாக தான் முடியும். அதனால் உடனே நமக்கு இதெல்லாம் தெரிய வருது, கற்றாழை தொங்க விடுதோம் அது உடனே வாடி போயிடுது, இல்லை வீட்டில் ஏதாவது ஒரு செயல் பண்ணுறோம் அதுலேயும் நமக்கு தோல்வியாக கிடைக்குதுன்னா அந்த இடத்துல இறைத்தன்மை இல்லை, நம்ம முழுமையான இறை வழிபாட்டிற்குள்ளே போகலை அப்படிங்கிறது தான். தினந்தோறும் நம்ம வேலைன்னு சென்றாலுமே நமக்கு நிம்மதி இருக்காது. ஆலயத்திற்கு செல்லணும், எல்லாரும் நம்ம செல்லணும், வீட்லேயுமே விளக்கேற்றி பூஜைகள் செய்யணும். இதுதான் ஆரோக்கியமான வாழ்க்கையை நமக்கு கொண்டு வரும். செல்வங்கள் வைத்து நம்ம பெரிதளவில் வாழ போகிறது கிடையாது. இறை வழிபாட்டு தான் நம்மளுடைய ஆயுளை கூட்டுமே தவிர நம்ம கோடியாக பணம் இருந்தாலும் நமக்கு அதை அனுபவிக்கிற அளவுக்கு ஆயுள் இருக்குமா அப்படிங்கிறது தான் கிடையாது. அதனால் இறை வழிபாட்டிற்கு முக்கியத்துவம் கொடுங்க. இவ்வாறான விஷயங்களை தெரிந்து கொண்டு தினந்தோறும் ஆலயங்களுக்கு சென்று இல்லை முடிகிற நேரமாவது ஆலயங்களுக்கு சென்று வரணும். மறந்து போய் நம்ம விட்டுறக்கூடாது. அது நமக்கு பெரிய அளவில் துன்பத்தை கொடுத்து விடும் அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. ஏன்னா இப்போ உள்ள காலகட்டத்தில் நம்ம எங்கே போனாலுமே அங்கே ஒரு எதிர்பார்ப்பு அப்படிங்கிறது இருக்குது. இறைவனிடம் மட்டும்தான் அந்த எதிர்பார்ப்பு அப்படிங்கிறது இருக்காது. நீங்கள் அவரிடம் உண்மையான ஒரு பக்தியை மட்டும்தான் செலுத்த போகிறீங்க. மன தூய்மையோடு நான் உன்னை வழிபடுறேன், அந்த மன தூய்மையோடு நம்ம அவரை வழிபட்டாலே போதும். அவர் நம்மளுடைய வாழ்க்கையை ஆரோக்கியமான முறையில் கொண்டு செல்வதற்கு உதவி புரிவார். அதனால் பார்த்திங்கன்னா ஆன்மீகத்தில் இறை வழிபாட்டிற்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணும். ஒவ்வொரு விஷயத்திற்கு பின்னாடியுமே அதற்கான செயல்பாடுகள் நமக்கு நன்மை பளிக்கக்கூடியதாக இருக்கும். அதனால்
நம்ம காசு பணம் எல்லாம் சம்பாதிக்கிறோம், அதை தவிர்த்து ஆரோக்கியம் அப்படிங்கிறது முக்கியம். இப்போ நம்ம தினம்தோறும் ஆலயத்திற்கு செல்கிறோம், வழிபாடுகளை செய்கிறோம் அப்படின்னா நம்மளுடைய குடும்பத்தாரில் பார்த்திங்கன்னா எந்த ஒரு கஷ்டங்களும் துயரங்களுமே இருக்காது. இருந்தாலுமே அது கொஞ்சம் கொஞ்சமாக சரியாகி கொண்டு வருவதை நம்ம உணரலாம். அதனால் இறை வழிபாட்டிற்கு பார்த்திங்கன்னா அதிக முக்கியத்துவம் கொடுத்து அதன் வழியில் செல்வது மிகவும் சிறப்பு வாய்ந்தது. எனவே இத்தகைய கற்றாழையை புதர் போல படர விடாமல் வீட்டில் அழகாக தொட்டியில் வளர்த்து அனைவருமே பலன் பெறலாம். அதுபோல் பார்த்திங்கன்னா எந்த திசையில் நம்ம கற்றாழை செடியை வைக்கணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா வாஸ்துப்படி கற்றாழை செடியை சரியான திசையில் நட்டால் பல நன்மைகள் கிடைக்கும். ஒருவரின் பணியிடத்தில் முன்னேற்றம் காண வீட்டிற்கு மேற்கு திசையில் கற்றாழை செடியை நடுவது மங்களகரமானதாக கருதப்படுகிறது. ஒவ்வொரு திசையிலும் பார்த்திங்கன்னா நமக்கு வெவ்வேறான பலன்கள் கிடைக்கக்கூடியதாக இருக்கும். ஏன்னா அதுவும் ஒரு உயிர் தான், தாவரங்களும் உயிரை சார்ந்தது தான். அதையும் நம்ம வளர்ப்பது மிகவும் சிறந்தது. அதை வளர்க்குறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா முறைப்படி அதை அப்போ நம்ம பேணி பாதுகாக்கணும். அதற்கென்று சுற்றி நல்ல ஒரு அமைப்பு வைத்து அதை நம்ம வைப்பது சிறப்பு. புதர் போல் படர விடுதோம் அப்படிங்கிற பட்சத்தில் பார்த்திங்கன்னா அதை கையாளும் பொழுது பார்த்து கையாளணும். அதற்குள்ளே எதுவும் விஷ ஜந்துக்கள் இருக்கிறதா அப்படிங்கிறத தெரிந்து கொள்ளணும். ஏன்னா செடிகள் அப்படிங்கிறது வீட்டில் வளர்ப்பது அப்படிங்கிறது மிகவும் நன்மை தான். ஆனால் அது புதர் போன்று இருக்கின்ற அந்த அமைப்புக்குள்ளே நம்ம தெரியாமல் கைகளை உள்ளே விடுவது அப்படிங்கிறது தவறான செயல். ஏன்னா அதுக்குள்ளே வேறு எதுவும் விஷக்கிருமிகள் இருக்கிறதா அப்படிங்கிறத நம்ம தெரிந்து கொண்டு தான் அதற்கப்புறம் நம்ம அதை கையாளணும். சிறு குழந்தைகள் அப்படிங்கிறவர்களை நம்ம பாதுகாக்க வேண்டியதாக இருக்கும். அந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா விளையாடுவதற்காக வெளியே செல்லும் பொழுது இந்த மாதிரியான செடி கொடிகள் இருக்கின்ற இடத்திற்கு போக விடக்கூடாது. அதனால் அதிகமாக நம்ம வீடுகளில் செடிகளை வளர்த்தாலுமே அதை கையாளுவது அப்படிங்கிறதையும் நம்ம பாதுகாப்பான முறையில் வளர்க்கணும். ஒவ்வொரு செடிக்கு பின்னாடியுமே ஒவ்வொரு ஆன்மீகம் சார்ந்த நன்மைகளும் உடலுக்கு ஆரோக்கியம் தரக்கூடியதாக இருக்கும். அதனால் சுத்தமான காற்றை சுவாசிக்க நம்ம கூட எப்பொழுதுமே செடி கொடிகளையும் நல்ல மரங்களையுமே வளர்த்து கொள்ளுங்கள். அது நமக்கு நன்மை பயக்கக்கூடியதாக இருக்கும். மரங்கள் எதுவுமே இல்லைன்னா நிழல் இருக்காது, சுத்தமான காற்று அப்படிங்கிறதே இருக்காது. உள்ள காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா எங்களுமே எல்லாத்துக்குமே தேவையில்லாத வாயுக்கள் அப்படிங்கிறது கலந்துருக்குது. அதனால் பார்த்திங்கன்னா வீட்டு அருகில் நம்ம செடி கொடிகள் மரங்களை வளர்த்து கொள்வது மிகவும் விசேஷமானது. அனைவருமே இந்த முறையை பின்பற்றுவது நல்லது. அப்பொழுது தான் பார்த்திங்கன்னா பூமியுமே செழிப்பாக இருக்கும், மழையும் நல்லபடியாக பெய்யும் அப்படிங்கிறதான் நிதர்சனமான உண்மை. அதனால் அனைவருமே இந்த முறையை நம்ம பின்பற்றணும். கற்றாழை செடியை வீட்டிற்கு என்னால் ரொம்பலாம் வளர்க்க முடியலை, வாடகை வீட்டில் இருக்கேன் அப்படிங்கிற பட்சத்தில் அதற்கென்று அழகாக கூட நம்ம ஒரு 2-3 செடியை வீட்டு மாடி தோட்டத்திலேயோ எங்கேயோ நம்ம வளர்ப்பது சிறப்பு வாய்ந்ததாக இருக்கும். பெரும்பாலும் பார்த்திங்கன்னா ரோஜா செடி போன்றவை கூட நம்ம வளர்ப்போம். வாஸ்துப்படி பார்த்திங்கன்னா நம்ம கற்றாழை செடி வளர்ப்பது நம்மளுடைய குடும்பத்திற்கு எதிர்வினைகளை அகற்றக்கூடியதாக இருக்கும். அதனால் கற்றாழையை பெரும்பாலும் எல்லார் வீட்லேயுமே வாங்கி வளர்ப்பது நல்லது. அது குழந்தைகளுக்கு எட்டாத மாதிரி மேலே தூக்கி நம்ம ஏதாவது செல்ஃப் மேலேயோ இல்லை அதை தொட்டி வைத்து தொங்க விட்டு வளர்ப்பதோ அது சிறப்பு வாய்ந்ததாக இருக்கும். முறைப்படி அதை கையாளுங்க. அதற்கப்புறம் பார்த்திங்கன்னா துளசி. எந்த இடத்தில் துளசி செடி வளர்கிறதோ அங்கு மும்மூர்த்திகளுடன் சகல தேவதைகளும் ஐஸ்வர்யங்களும் அங்கே வாசம் செய்யும் அப்படிங்கிறது தான். எப்படி சூரியன் உதிக்கும் பொழுது பார்த்திங்கன்னா அந்த இருளானது மறைவது போல துளசி செடியின் காற்று பட்டாலே நம்மளுடைய பாவங்களும் நோய்களும் விலகிவிடும் என்பது ஐதீகம். துளசி இலைய தெய்வ பிரசாதமாக உண்பவர்களுக்கு சகல பாவங்களுமே தொலையும். காலையில் நம்ம துளசி இலையை நம்ம சாப்பிடும் பொழுது பார்த்திங்கன்னா நல்ல ஒரு மருத்துவ குணம் உள்ளதாகவும் இருக்கும். உடல் ஆரோக்கியம் மனதிற்கும் ஒரு குளிர்ச்சியை தரக்கூடியதாக இருக்கும். இது வீட்டில் வளர்க்கிறதுனால பலவாறான நன்மைகள் நமக்கு நடைபெறும். முறைப்படி அதை நம்ம பராமரித்து கொண்டே வரணும். அதனால் கட்டாயம் பார்த்திங்கன்னா துளசி செடியை அனைவருமே வீடுகளில் வளர்ப்பது நல்லது. துளசி செடியில் நம்ம அபிஷேகம், அதாவது தண்ணி ஊற்றுவோம் பார்த்திங்களா, அப்படி செய்யும் பொழுது இந்த வார்த்தைகளையுமே கூறுவது நல்லது. துளசி செடி ஏற்கனவே வளர்ப்பவங்களுக்கு இவ்வாறான அறிகுறிகள் தெரியத்தான் செய்யும். துளசி செடி வளர்ப்பவர்கள் வளர்க்காதவர்கள் எல்லாருமே பாருங்கள் கடைசி வரைய, அப்போ தான் துளசி செடியினுடைய மகத்துவம் நமக்கு புரியும். யாருடைய வீட்டில் பார்த்திங்கன்னா துளசி செடிகள் நிறைய இருக்கின்றதோ அந்த இடம் புண்ணியமான திருத்தலம் அப்படின்னு அழைக்கப்படும். அங்கு அகால மரணம், வியாதி முதலியன ஏற்படாது. துளசி செடிகளை திருமாலின் அம்சமாக மதித்து பூஜை செய்ய வேண்டும்.
துளசி தலத்தால் திருமாலை அர்ச்சனை செய்து பூஜிப்பவருக்கு மறுபிறவி அப்படிங்கிறதே கிடையாது. ஒரு புராண கதையில் பார்த்தீங்கன்னா துளசி செடியை பூஜை செய்ததின் பயனாகத்தான் சீதைக்கே ராமபிரான் கணவராக கிடைத்தார் என்றும் துளசி ராமாயணம் ஒன்று அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதுவும் ஒரு வகையில் பார்த்தீங்கன்னா நமக்கு தெரியாத பல புராணங்கள், அதாவது பல விஷயங்கள் பார்த்தீங்கன்னா இதில் அடங்கியுள்ளது அப்படிங்கிறது தான். ஏன்னா நமக்கு இதனுடைய அருமை அப்படிங்கிறது பலவாறான விஷயங்களை நம்ம அறியும் பொழுது தான் தெரியும். இப்போ துளசி செடி வளர்க்கணும் அப்படின்னு சொல்கிறோம்னா இதற்கு பின்னாடி இவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குதுன்னு தெரிஞ்சால் தான் சில பேர் வளர்ப்பாங்க. சில பேர் சாதாரணமாகவே துளசி செடியை வளர்ப்பது உண்டு. அதனால் பயனை தெரிந்து கொண்டும் வளர்ப்பதில் எந்த ஒரு தவறும் கிடையாது. துளசி வழிபாட்டிற்கு நம்ம சொல்லக்கூடிய எத்தனையோ மந்திரங்கள் நம்மளுடைய சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டுள்ளது. ஆனால் துளசி செடிக்கு நம்ம தண்ணீர் ஊற்றும் பொழுது கண்ணா, கிருஷ்ணா, கோபாலா, மாதவா, யாதவா என்று சொன்னால் மிக மிக நல்லது. மந்திரங்களை விட இந்த வார்த்தைகளுக்கு சக்தி அதிகம். துளசி செடிக்கு பார்த்தீங்கன்னா தினமும் தண்ணீர் ஊற்றும் பொழுது இனி இந்த வார்த்தைகளை நீங்களும் மனதார சொல்லுங்கள். நல்லது அப்படிங்கிறது நமக்கு கண்மூடித்தனமாக நடக்கும் அப்படிங்கிறது தான். அது என்ன வார்த்தைன்னு மறுபடியும் சொல்வது உண்டு. கண்ணா, கிருஷ்ணா, கோபாலா, மாதவா, யாதவா என்று நம்ம கூறினாலே மிகவும் விசேஷமானது. இறைவனுடைய அந்த நாமத்தை உச்சரிப்பது அப்படிங்கிறதே ஒரு நல்ல விஷயந்தான். இல்லை உங்களுக்கு பிடித்த தெய்வங்கள் எதுவாக இருந்தாலும் அந்த தெய்வத்தினுடைய நாமத்தை உச்சரித்து கொண்டே நம்ம துளசி செடிக்கு தண்ணீர் ஊற்றுவது நல்லது. அப்படி நம்ம உச்சரிக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா அந்த நேரத்தில் அந்த முழு ஆற்றலையும் நம்ம அதில் உட்கிரகிக்க முடியும். இப்போ நம்ம ஏதோ ஒரு மைண்ட் செட்டில் அந்த இடத்துல போய் நிற்கிறோம் அப்படின்னா தண்ணியை சும்மா ஊற்றிட்டு வந்துடுவோம். ஒரு தெய்வீக தன்மையோடு நம்ம போகணும், இறைவனோட நாமத்தை உச்சரிக்க போகிறோம் அப்படின்னாலே நமக்கு ஒரு சுறுசுறுப்பு, ஒரு தெளிப்பு வந்துடும். ஏன்னா நமக்கு பிடித்த தெய்வத்துடைய அந்த நாமத்தை உச்சரிக்க போகிறோம் அப்படிங்கிற பட்சத்தில் அந்த சுதாரிப்போடு நம்ம இருப்போம். இல்லை சும்மா நம்ம செடிகளுக்கு தண்ணி ஊற்ற போகிறோம்னா நம்ம செலப்புன்னு ஊற்றிட்டு வந்துடுவோம். அப்போ இவ்வாறான வார்த்தைகளை கூறிக்கொண்டு நம்ம தண்ணீர் ஊற்றும் பொழுது அது நமக்கு ஒரு நல்ல பயன் கிடைக்கும். இப்போ உள்ள காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வீடுகளை, அதாவது அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்க இப்படி வீடை பெருசாக கட்டுறாங்களே தவிர பார்த்தீங்கன்னா இவ்வாறு துளசி மாடம் அமைப்பதற்கென்று ஒரு இடத்தை ஒதுக்குவது கிடையாது. பார்த்து நம்ம வீடு கட்டினாலுமே வீட்டை சுற்றி இருக்கின்ற அந்த இயற்கை வளங்கள் தான் நமக்கு எப்பொழுதுமே நன்மை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். சில பேர் அதற்கென்றே இடம் வைத்து வீடை சுற்றி பார்த்திங்கன்னா நிறைய மரம், செடி, கொடிகள்லாம் வளர்ப்பாங்க. இது ஒரு நல்ல விஷயம். இப்படித்தான் பார்த்தீங்கன்னா நம்ம நல்லா இவ்வாறான செடி கொடிகளை வளர்ப்பது நன்மை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். ஏன்னா முற்காலத்தில் நமக்கு முன்னாடி வாழ்ந்தவர்களுக்கு பார்த்தீங்கன்னா வீடு அப்படிங்கிறது சிறியதாக கட்டியிருப்பாங்க. ஏதோ ஓலை குடிசை மாதிரி வீடு இருக்கும். ஆனால் அதை சுற்றி பார்த்தீங்கன்னா நிலப்பரப்பு அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும். அப்போ அங்கே செடி கொடிகள் எல்லாத்தையுமே அவர்கள் வளர்த்திருப்பார்கள். எல்லாமே காய்கறி எல்லாமே அவங்களுக்கு தேவையானது அந்த இடத்திலே கிடைத்து அவர்கள் ஆரோக்கியமாக வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். ஆனால் இப்போ உள்ள காலகட்டத்தில் வீடுகளை பெருசாக்குனதுனால பார்த்தீங்கன்னா இவ்வாறான மரங்களை வளர்ப்பதை தவிர்த்து விட்டு முழுவதுமாக அழித்து விடுகின்றனர். அதனால தான் நம்ம ஒரு இவ்வாறான செடி கொடிகளை நம்ம வளர்க்க சொல்லி அறிவுறுத்தல் செய்வது. இது நம்ம வீடுகளை சுற்றி இருப்பது நமக்கும் ஐஸ்வர்யத்தை வழங்கக்கூடியதாக இருக்கும். எப்பொழுதுமே அந்த இயற்கை சூழலான மூச்சுக்காற்று நமக்கு கிடைத்து கொண்டே இருக்கும். எவ்வளோ பொல்யூஷன் நம்மளை சுற்றி இருந்தாலும் பார்த்திங்கன்னா இந்த செடி கொடிகள்லாம் நம்ம சுற்றி இருக்கும்போது அதன் அருகில் போய் கொஞ்சம் நேரம் நம்ம அந்த காற்றை சுவாசித்து கொண்டு வரும்போது பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கை நமக்கு கிடைத்து கொண்டே இருக்கும். அதை தவிர்த்து பார்த்திங்கன்னா நம்ம எல்லா தேவையில்லாத விஷயத்திற்கு நம்ம செலவு செய்வதை விட இவ்வாறான மரங்களை வளர்ப்பதற்கான இந்த சூழ்நிலையை நம்ம ஏற்படுத்தி கொள்ளணும். இப்போ உள்ள காலகட்டத்தில் அதுக்கெல்லாம் சாத்தியம் இல்லைனாலும் பார்த்திங்கன்னா நம்ம அந்த செடி கொடிகளில் தொட்டிகள்லையாவது வைத்து நம்ம வீட்டு மாடியிலையோ இல்லை இருக்கின்ற இடங்கள்லையோ, இப்போ வாடகை வீட்டில் இருக்கிறோம்னா அங்கே பக்கத்தில் இருக்கின்ற இடங்களில் நம்ம வளர்ப்பது நல்லது. இடத்திற்கு தகுந்தது போல் அந்தந்த இடத்திற்கு நம்ம மாறிக்கொள்ளணும். அதற்காக நம்ம முடியாது, அதை செய்ய முடியாது அப்படின்லாம் கிடையாது. நம்ம அதற்கான முயற்சி எடுப்பது கிடையாது. அதுதான் ஒரு விஷயமாக கருதப்படுகிறது. எப்பொழுதுமே நம்மளுடைய ஆரோக்கியத்திற்கும் பார்த்திங்கன்னா செல்வ வளத்திற்கும் நம்ம செய்கின்ற ஒவ்வொரு காரியங்களும் அதில் பயன் தரக்கூடியதாக இருக்கணும். இப்போ துளசி செடி வளர்ப்ப சொல்வதற்கும் இது ஒரு காரணம்தான்.
அந்த லக்ஷ்மி கடாட்சம் அப்படிங்கிறது நம்ம வீட்டில் வரணும், நிறைந்து இருக்கணும் அப்படிங்கிறதுக்காகத்தான். முறைப்படி நம்ம செவ்வாய் வெள்ளிக்கிழமைகளில் வீடுகளில் பூஜை செய்யும் பொழுது துளசி மாடமும் நம்ம வீட்டில் அமைத்து அந்த இடத்திற்கும் போய் ஊதுபத்தி காமிச்சு விளக்கேற்றி அங்கே நம்ம வழிபாடு செய்யும் பொழுது பார்த்திங்கன்னா இன்னும் செல்வ வளமானது நமக்கு அதிகரிக்கத்தான் செய்யும். எப்படி சிவபெருமானுக்கு வில்வ இலையை வைத்து பூஜை செய்கிறோமோ அதே போல் பெருமாளுக்கு இந்த துளசி இலை. நம்ம பெருமாள் கோயில்களுக்கெல்லாம் சென்றோம்னா அந்த பஞ்சபாத்திரத்து நீரில் பார்த்திங்கன்னா அந்த துளசி இலையெல்லாம் போட்டு அங்கே உள்ள அந்த அர்ச்சகர்கள்லாம் பார்த்திங்கன்னா மந்திரங்கள்லாம் சொல்லி அந்த நீருக்கு ஒரு உயிரோட்டத்தை ஏற்றி வைத்திருப்பார்கள். அங்கே உள்ள எல்லா வைப்ரேஷனும் பார்த்திங்கன்னா அந்த தண்ணீர்லேயும் கலந்துருக்கும். அப்போ அந்த பூஜை முறைகள் எல்லாமே அந்த இடத்துல நிறைந்திருக்கும் பொழுது அந்த நீரில் மருத்துவ குணமும் அடங்கியிருக்கும், தெய்வ சக்தியும் அடங்கியிருக்கும். அந்த நீரை நம்ம அப்படியே பருகும் பொழுது நமக்கு ஒரு புத்துணர்ச்சி உண்டாகும். எந்த ஒரு நோய் நொடி இருந்தாலும் பார்த்திங்கன்னா அதுக்கு அதன் மூலியமாக நமக்கு சரியாகும் அப்படிங்கிறது தான் ஐதீகம். நம்ம வீடுகள்லையுமே பார்த்திங்கன்னா தினமும் விளக்கேற்றும் பொழுது ஏதோ நம்மகிட்ட இருக்கின்ற அந்த உலர் திராட்சைகள், சர்க்கரை இதை வைத்து இந்த பஞ்சபாத்திரத்துலேயும் அந்த நீரை வைத்து பார்த்திங்கன்னா அந்த துளசி இலை, நம்ம வளர்க்கின்ற துளசி இலையும் அதில் போட்டு வைக்கலாம். அதற்கப்புறம் அதை வீட்டில் உள்ள அனைவருக்கும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் குடிக்க கொடுக்கலாம். இல்லைங்கிற பட்சத்தில் பார்த்திங்கன்னா மற்ற செடி கொடிகளுக்கு அந்த நீரானதை நம்ம ஊற்றி விடலாம். இவ்வாறான விஷயங்களை பார்த்திங்கன்னா தினமும் நம்ம கடைபிடிக்கணும். துளசி இலையை போட்டு அந்த தண்ணீரை குடிப்பது அப்படிங்கிறதே உடல் ஆரோக்கியத்தை மேம்பாட செய்யும். ஏன்னா நிறைய பேர் இப்போ உடல் ஆரோக்கியத்தில் ரொம்ப ஒரு கவனம் செலுத்தாமல் இருக்கின்றனர். அந்த காலத்தில் அனைவருமே பார்த்திங்கன்னா அப்படியே வெளிப்புறத்தில் போய் துளசி மாடத்தில் ஒரு இலையை பிச்சு அப்படியே வாயில் மென்னுக்கிட்டு இருப்பாங்க. இந்த காலத்தில் இருக்கிறதுக்கே எந்திரிச்சு எப்படா வேலைக்கு போவோம் அப்படிங்கிற மாதிரி தான் சூழ்நிலை ஆகி போயிடுச்சு. அதாவது பணத்தேவை அதிகமானதுனால அதை சம்பாதிக்கணும் அப்படிங்கிறதே ஒரு பெரிய பாடாக இருக்கனால இவ்வாறான விஷயங்களை கடைபிடிப்பது அப்படிங்கிறது இல்லாமல் தான் போய்விட்டது. எல்லாம் தேவை தான், ஆனால் உடலுக்கு ஆரோக்கியம் அப்படிங்கிறது மிகவும் அவசியமானது. அதனால் இருக்கிறதையும் நம்ம பார்த்து கொண்டு வைத்து கொண்டு வாழ்வதற்கு பழகிட்டு இவ்வாறான விஷயங்களையும் நம்ம கடைபிடித்து கொண்டே வரணும். எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம ஆன்மீகத்தில் எவ்வளோ கவனம் செலுத்துகிறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ நமக்கு பலவாறான நன்மைகள் கிடைக்கும் அப்படிங்கிறது தான். பெண்கள் பார்த்திங்கன்னா காலையில் எந்திரிக்கின்ற வேலைகளில் தினமும் பிரம்ம முகூர்த்தத்தில் எந்திரிப்பவங்க பார்த்திங்கன்னா இவ்வாறு வீட்டுக்குள்ளே விளக்கேற்றி அந்த வழிபாடு செய்யலாம். இல்லை வாரத்திற்கு ஒரு முறை பார்த்திங்கன்னா துளசி மாடத்தில் நீங்கள் விளக்கேற்றி வழிபாடு செய்யலாம். செவ்வாய்க்கிழமை செய்யலைனாலும் பரவாயில்ல, வெள்ளிக்கிழமை பார்த்திங்கன்னா கட்டாயம் துளசி மாடத்தில் விளக்கேற்றி வைப்பது நல்லது. நெய் தீபம் ஏற்றுவது பார்த்திங்கன்னா சிறப்பு வாய்ந்ததாக கருதப்படுகிறது. நெய் தீபம் ஏற்றி ஊதுபத்தி காமிச்சு அந்த இடத்துல நம்ம பூஜைகள் போட்டு நம்ம வீட்டிற்குள்ளே எப்படி சுவாமி படங்களுக்கு பூஜை செய்கிறோமோ அதே போல் துளசி மாடத்திற்கும் இந்த பூஜைகள் செய்து வரும் பொழுது வீட்டில் அந்த ஐஸ்வர்யம் அப்படிங்கிறது நிறைந்திருக்கும். ஏன்னா வெள்ளிக்கிழமை பார்த்திங்கன்னா மகாலட்சுமி வாசம் செய்கின்ற ஒரு முக்கியமான நாளாக கருதப்படுகிறது. அந்த நாளில் துளசி செடிக்கு நம்ம அந்த மாடத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்து வழிபாடு செய்யும் பொழுது மகாவிஷ்ணுவும் அந்த இடத்துல மகிழ்ச்சி அடைகிறார். ஏன்னா மகாவிஷ்ணு என்ன சொல்கிறாருன்னா துளசி செடியை வைத்து செய்கின்ற பூஜை தான் அந்த இடத்துல நிறைவாக இருக்கும். யாருக்கு? மகாவிஷ்ணுக்கு. அதனால் இவ்வாறான விஷயங்களை அறிந்து கொண்டு நம்ம ஒவ்வொரு பூஜை முறையும் செய்வது சிறப்பான விஷயம். செடி தானே அப்படின்னு நம்ம அதை பார்த்தோம்னா அது நமக்கு அப்படி தான் தெரியும். அந்த இடத்துல ஒரு இறையாற்றலோடு நம்ம அதை பார்க்கும் பொழுது தான் இறைவன் நமக்கு தெரிவார். ஒரு ஈடுபாடே இல்லை ஆன்மீகத்தில், பூஜை முறையில் எதுலேயுமே ஈடுபாடு இல்லை, சும்மா போய் உட்காந்துட்டு சாமி கும்பிடு விளக்கேற்றுனா இன்ட்ரெஸ்டே இல்லாதவங்கள ஒருத்தவங்களை கூப்பிட்டு வச்சு பண்ணுறோம்னா அதில் எந்த ஒரு பயனுமே கிடையாது.
முழுவதுமே நம்ம ஒவ்வொரு விஷயத்தையுமே அறிந்து கொள்ளணும். விளக்கேற்றதும் காலையில் எந்திக்கும், ஒரு நாள் எந்திப்போம், ஒருத்தன் இதுவரையே எந்திரிச்சிருக்கவே மாட்டான், அவனை நாளைக்கு சீக்கிரமாக எந்திரி இப்படி நடக்கும் அப்படி நடக்கும்னு சொன்னால் அவனுக்கு அதை பற்றின அந்த எதுவுமே தெரியாது. அவனும் சரி எந்திரிக்க சொல்கிறாங்களே அப்படின்ட்டு எந்திப்பான். அதே போக போக பார்த்தீங்கன்னா ஒரு வாரம் அப்படியே தொடர்ச்சியாக பண்ணுறான்னா அவனுக்குள்ளே ஒரு மாற்றம் நிகழும். அவன் மற்றவர்களுக்கு சொல்லுவான். அப்போ இப்படித்தான் பார்த்தீங்கன்னா முதல்ல நமக்கு அந்த அறிகுறிகள் அவங்க சொல்கிறது எதுவுமே நமக்கு தெரியலைனாலும் போக போக அதனுடைய விளைவுகள் அப்படிங்கிறது நமக்கு புரிய வரும். முதல்ல நடக்கின்ற எந்த ஒரு விஷயமுமே நமக்கு சாதாரணமாகத்தான் தெரியும். அதை தொடர்ச்சியாக பண்ணும் பொழுது தான் அதற்கு பின்னாடி இப்படி ஒரு பலன் இருக்குது, ஒரு விஷயம் இருக்குது அப்படிங்கிறது புரிய வரும். அதனால் முதல்ல எடுத்தோடனே நமக்கு எதுவுமே கிடைக்காது அப்படிங்கிறத மட்டும் உணர்ந்து கொண்டு அந்த விஷயங்களில் ஈடுபடுங்க. கட்டாயம் துளசி மாடத்தை உங்கள் வீட்டில் வளருங்க. எங்களால் மாடம் அமைக்க முடியல அப்படின்னாலும் துளசி செடியை நம்ம ஒரு தொட்டிலையாவது வைத்து, இல்லை இப்போ தரைப்பகுதி இருக்குது, மண் தரை இருக்குன்னா அங்கேயாவது நம்ம வீட்டிற்கு பின்புறத்தில் வைப்பது இன்னும் சிறப்பாக இருக்கும். அதனால் முடிந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா துளசி செடியை உங்கள் வீட்டில் வளருங்க. எங்கிட்ட நிறைய இடம் இருக்குது, எல்லா செடியும் வளர்க்கலாம்னா உங்களுக்கு விருப்பமான செடிகளையும் வளர்த்து வாருங்கள். துளசி, தொட்டாச்சினிங்கி இவ்வாறான செடிகளை வளர்த்து வாருங்கள். பலவாறான நன்மைகள் வாழ்க்கையில் நமக்கு நடந்து கொண்டே இருக்கும். நம்பிக்கை உள்ளவர்கள் இது எல்லாமே செய்து கொண்டு வாருங்கள். மேற்கூறிய கருத்து உங்களுக்கு பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள். மறக்காமல் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க. அனைவரும் இன்றும் இறையருள் பெற்று நலமுடன் வாழ வேண்டும். நன்றி, வணக்கம். ஓம் நம சிவாய நமக.